உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சரி, நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வாங்க. உங்க 2 பேருக்கும் என் கையாலேயே பரிமாறணும். பாரு, உனக்கு இப்படி எல்லாம் கூட பேச தெரியுமா? என்ன அண்ணியாரே, ஆதிக்கு தங்கச்சியா இருந்துட்டு நான் இத கூட பேச மாட்டேனா என்ன? சரிங்க நாத்தனாரே, நீங்க முன்னாடி போங்க, நானும் உங்க அண்ணனும் பின்னாடி வரோம். சரிடி அண்ணி. பாய்னா. பாய்ங்க. பாத்தீங்களா, நீங்க செஞ்ச ஒரு நல்லது இங்க எத்தனை பேரை மாத்திருக்குன்னு. எனக்கு அதெல்லாம் புரியல. ஆனா அவங்க சொன்னதுல ஒண்ணு மட்டும் உண்மையா இருந்துச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டு புது வாழ்க்கைய வாழ்றதுதான் நல்லது. ஆமா, அதே தேவைக்கு அதிகமா நினைக்கிறதும் தப்புதான். அது நம்ம மனசுக்கு பாரமா இருக்கும். சில விஷயங்களை மறக்கிறது தான் நல்லது. நானும் அந்த முடிவுல தான் இருக்கேன். சில விஷயங்கள் மொத்தமா மாறினாதான் மீதி இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியும். மறதியும் நல்லதுதான். ஆதி, காஃபி இந்தாங்க. நீங்க அமைதியா வேலையை பாருங்க, நான் உங்களுக்கு கால் பிடிச்சு விடுறேன். பாரதி, என்ன பண்றீங்க? நீங்க உங்க வேலையை பாருங்க. எல்லாமே இப்பதான் திரும்பவும் நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை இப்படியே தொடரணும். நான் மனசு தொட்டு ஒண்ணு சொல்லவா? எனக்கு உண்மையாவே எப்படா வெள்ளிக்கிழமை வரும்னு இருக்கு. ஆண்டாளும் அழகரும் கூட இப்ப பழைய மாதிரி ஒன்னாயிட்டாங்க. வெள்ளிக்கிழமை கடையும் திறந்துடலாம். நாமளும் அன்னைக்கே இங்க இருந்து கிளம்பிடலாம். சரியா? இனிமே ஒரு நாள் ஒரு நிமிஷத்தை கூட நான் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். இனி வரப்போற ஒவ்வொரு நிமிஷத்தையும் உங்களுக்காக மட்டும்தான் வாழ போறேன். நீங்க எனக்கு கொடுத்த அன்பையும் காதலையும் 100 மடங்கா உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன். அத உங்களால தாங்க முடியாம என்ன விட்டுருங்க பாரதி, விட்டுருங்க பாரதின்னு எனக்கு கெஞ்சணும். ஆனா ஒண்ணு ஆதி, என்னோட முட்டாள்தனத்தினால உங்களை மாதிரி ஒரு பொக்கிஷத்தை தொலைக்க இருந்தேன். எனக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க கஷ்டப்படுற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நீங்க சின்னதா சங்கடப்படுற அளவுக்கு கூட நான் நடந்துக்க மாட்டேன். உங்க பழைய பாரதியா, உங்களுக்கு பிடிச்ச பாரதியா எப்பவுமே இருப்பேன். என்ன பாக்குறீங்க? இவ இப்படிதான் சொல்லுவா, ஆனா செய்ய மாட்டான்னு தானே நினைக்கிறீங்க? வெள்ளிக்கிழமையில இருந்து பாருங்க, நீங்க ஒரு புது பாரதியை பாப்பீங்க. ஹலோ ஆதி, வர்ற வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஆபரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க மனைவி நினைவுகளை அழிச்சிடலாம். டேட்டும் டைம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஆதி. ஹலோ ஆதி, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ ஆதி. ஓகே டாக்டர், நான் ரெடியா இருக்கேன்.
ஆதி ஆதி என்ன ஆதி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இல்ல ஆதி, ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கேன். எப்படி ஆதி உங்களால இப்படி ஒரு முடிவெடுக்க முடிஞ்சது? மூளையில இருக்கிற பாரதியோட நினைவுகளை அழிச்சிட்டா போதுமா? இதயத்தில் இருக்கிற அவளோட நினைப்பை என்ன பண்ணுவீங்க? உடம்பால நான் இங்க இல்லைனாலும் உங்களுக்குள்ள துடிச்சுக்கிட்டு இருக்கிற இதயத்தால நான் இங்க தான் இருந்துட்டு இருந்தேன். நான் வேற நீங்க வேற இல்லைன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் ஏன் இப்படி பண்ணீங்க ஆதி? இப்ப கூட நான் பாரதிக்கு சப்போர்ட் பண்ணி பேச வரல. ஆனா அவ செஞ்ச தப்புக்காக இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கறது தப்புன்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். பாரதியும் தமிழையும் நீங்க விட்டுட்டு போறதுக்கு பதிலா அவங்கள உங்க கையாலேயே கொன்னுட்டு போயிடலாம் ஆதி. இதுக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல. நீங்க உங்க அம்மாவை இழந்தது வருத்தம் தான். ஆனா அதுக்கு பழிக்கு பழி வாங்குற மாதிரி தமிழ் ஏன் அவ அப்பாவை இழக்கணும்? சரி, தமிழை விடுங்க. நீங்க தமிழ் இல்லாம இருந்துருவீங்களா? பாரதி இல்லாம கூட உங்களால இருக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஆனா தமிழ் இல்லாம இருப்பீங்களா? இங்க தப்பு பண்ணாத மனுஷனே இல்ல ஆதி. நீங்க, நானு, பாரதி, உங்க அம்மா எல்லாருமே ஏதோ ஒரு தப்ப பண்ணிட்டு தான் வந்திருப்போம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.